இன்றைய ஸ்பெஷல் சுவையான பாசுமதி நெய் சாதமும் காரசாரமான காளான் கிரேவியும். 2 பெரிய வெங்காயத்தை எடுத்து தோலை நீக்கி கழுவிட்டு நீல வாக்கில் மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கட் பண்ண வெங்காயத்தை தனித்தனியாக உதிர்த்து விடுங்க. பச்சை மிளகாய் 4 இல்லைன்னா 5 எடுத்து நீல வாக்கில் கீறிட்டுக்கோங்க. காளானை நல்லா கழுவிட்டு தோலெல்லாம் நீக்கிட்டு நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. காளான் ஷேப்லேயே தெரிகிற மாதிரி. இந்த ரெசிபி சப்ஸ்கிரைபர் கேட்டதுக்காக செஞ்சது. 2 தக்காளியை பொடுசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கீ ரைஸ் இப்போ தான் ட்ரை பண்ணுறோம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது வீட்டில். இஞ்சி பூண்டு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. காளான் கிரேவிக்கு தேவையான வெங்காயத்தை பொடுசாக நறுக்கி எடுத்துக்கோங்க. பாசுமதி அரிசியை நல்லா கழுவி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. பேன் அடுப்பில் வச்சு காஞ்சதும் பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரியை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது சாதாரண மண் சட்டியில் கொஞ்சம் அடி கனமான மண் சட்டி. அந்த நெய்லேயே திராட்சையும் போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. திராட்சை நல்லா உப்பி வந்து நல்லா வறுபடணும். அதுலேயே உதிர்த்து வச்சுருந்த வெங்காயத்தை எடுத்து போட்டு வதக்கிக்கோங்க. சைடாக அரிசியை எடுத்து தண்ணியை வடிச்சிட்டு வச்சுருங்க. வெங்காயம் இந்த மாதிரி நல்லா செவக்க வதக்கி எடுத்துக்கணும். இப்போ அதுலேயே 1 ஸ்பூன் நெய் விட்டு பட்டை, அன்னாசிப்பூ, கல்பாசி, ஏலக்காய், லவங்கம், பிரியாணி இலை எல்லாம் போட்டு வதக்கணும். பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கணும். தேவையான உப்பு போடுறோம். அரிசியை போட்டு நல்லா வதக்குறோம். 1 டம்ளருக்கு 1.25 டம்ளர் தண்ணி விடணும். நான் இங்கே 1.25 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், பெரிய டம்ளரில். குங்குமப்பூ ஆப்ஷனல். மெதுவாக கிளறி மூடி வைங்க. எனக்கு தண்ணி கொஞ்சம் பத்தாமல் போனதுனால மறுபடியும் கொஞ்சம் தண்ணி விடுறேன். அதனால் ஒன்றும் ஆகாது. சாதத்தை பக்குவமாக கிளறி கொடுக்கணும். அப்போ தான் உடையாமல் நீட்டமாக நமக்கு சாதம் கிடைக்கும். நெய்யில் வதக்கி வச்ச வெங்காயம், முந்திரி, திராட்சை இதெல்லாம் தூவி கொத்தமல்லி தழை தூவி பக்குவமாக கிளறி கொடுத்து கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். காளான் கிரேவிக்கு ஒரு பேனில் எண்ணெய் விட்டு ஓமம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பொடியாக அரிஞ்சு வச்ச வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான உப்பு, மஞ்சள் போட்டு வதக்கிக்கணும். அப்புறம் தக்காளி போட்டு வதக்கணும். தக்காளி நல்லா வதங்கினதும் நறுக்கிய காளானை போட்டு நல்லா வதக்கணும். தேவையான சீரகத்தூள், கொத்தமல்லி தூள், மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். நான் இங்கே கொஞ்சமாக காளானை எடுத்து அரைச்சி ஊற்றிக்கிட்டேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான தண்ணி ஊற்றி வேக விடணும். கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா போடணும். கார்னிஷிங்க்கு கொஞ்சம் கொத்தமல்லி தழை போடுறோம். சுவையான மண் சட்டி நெய் சாதமும் காரசாரமான காளான் கிரேவியும் ரெடி.